மருத 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 உன்னை எங்கெல்லாம் பா தேடுறது? நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. என்ன 50,000 பாக்கியத்துக்கு செவலைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு போல இருக்கு. பாக்கி இந்த அளவுக்கு உன் மேல பிரியம் வச்சிருக்குன்னு நான் நினைக்கவே இல்லப்பா. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னா இந்த ஊர்ல இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க. ஆமா, நாளைக்கு ஊர் திருவிழா, கரகாட்டெல்லாம் விடிய விடிய நடக்கும். ஊர் ஜனங்கள்லாம் அங்கதான் ஒன்னா சேர்ந்து இருப்பாங்க. அம்பலகாரர் அங்கதான் இருப்பாரு. பொலன்னு பொழுது விடியறதுக்குள்ள பாக்கியத்தை கூட்டிக்கிட்டு ஊர் எல்லையை தாண்டிடு. பாக்கியம், உடனே கூட கிளம்பு. நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழணும்னா இந்த ஊரை விட்டு ஓடுற தவிர வேற வழியே இல்லை. உனக்கு எம்எல் நம்பிக்கை இருந்தா உடனே கூட கிளம்பு. இது பாரியா, இனிமே வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி அது உன்னோடதான். பாயா. என்ன மன்னிச்சிருமா. மனசுக்கு பிடிச்சவரோடு வாழறதுதான் வாழ்க்கை. உனக்கு உன் புருஷன் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி எனக்கு எவ்வளவு முக்கியம். இந்த பாரடி பாக்கியம், எந்த தாயும் தான் மக வாழ்க்கை நல்லா அமையணும்னு தான் ஆசைப்படுவா. இன்னைக்கு உங்க அப்பா அந்த செவனை கொண்டு நிச்சயம் பண்ணாரோ அன்னைக்கு நான் செத்துருக்கணும். இன்னும் என் உடம்புல உயிர் பொட்டிக்கிட்டு இருக்குன்னா அது உனக்காகத்தாண்டி, உனக்காகத்தான். ஓடி போனாதான் உங்க வாழ்க்கை நல்லா அமையும்னா அதுக்கு நான் குறுக்க நிக்கவே மாட்டேன். மருது, ஒரு தாய் ஸ்தானத்துல தலைநிமிர்ந்து செய்ய வேண்டிய காரியத்தை தலை குனிந்து செய்யறதுக்காக நான் வெட்கப்படுறேன். என் மகளை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனிமே இவளை கண்கலங்காம காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அக்கா, என் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் உங்க பொண்ணை கண்கலங்காம காப்பாற்றுறேன். இது சத்தியம்க்கா, சத்தியம். சரி சரி, உங்க அப்பா வரதுக்குள்ள சீக்கிரமா இங்கிருந்து போயிடுங்க. அங்க வருமா? வரேன்க்கா. பெரியவர்களே, தாய்மார்களே, வயசுக்கு வந்த பிள்ளைகளே, வராத பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம ஊர் திருவிழாவை முன்னிட்டு கரகாட்டம் ஆடுறதுக்கு நம்ம மதுரை பெரியகுளம் தாலுகா பல்லாராயம்பட்டி கிராமத்தில் இருக்கும் சொக்கியம்மா குழுவின் சார்பாக உங்க எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஊர் திருவிழாவுக்காக நம்ம வீட்டுல உனக்காக ஆசையா கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன். அப்படியா? நல்லா சாப்பிட்டுட்டு ராத்திரிக்கு நாம 2 பேரும் ஜாலியா ஒன்னா சேர்ந்து சீக்கிரமா சொல்லுவில்ல. அடச்சே, ராத்திரிக்கு சினிமாவுக்கு போகலாமான்னு கேட்டேன். இவ்வளவுதானாக்கும்? நான் என்னமா நினைச்சு விட்டேன். சரி, நீ சொல்லி நான் மாட்டேன்னா சொல்றேன். சரி, முதல்ல சாப்பிடு. சாப்பாடுலாம் ரொம்ப பிரமாதம். அப்புறம் என்ன? போடு
புஞ்சை இப்ப நஞ்சையாச்சு, பாடுபட்ட காதி மட்டும் பஞ்சையாச்சு. என்ன பேச்சு, 5 ஆண்டு திட்டங்கள் எங்க போச்சு? காமாச்சு நமக்கு எதுக்கு ஆராய்ச்சி, அடியே காமாச்சு நமக்கு எதுக்கு ஆராய்ச்சி. சமத்துல பாத்துக்க சங்கதிய கேட்டுக்க, சமத்துல சங்கதிய சரிதான் வாய உருவங்க வெத்தல மடிச்சு பட்டார, மத்தத வெளியில் சொல்ல மாட்டேன். மேலும் கேளும் உதடு செவக்கட்டா மடிச்சு கொடுமா, மத்தத வெளியில் சொல்லலாமா? எதுக்குமே ஒரு அளவு இருக்குடா. பாக்கி அந்த மருத பைய கூட தான் வாழப்படணும் முடிவு பண்ணிடுச்சு. இனிமே அவங்க வாழ்க்கையில குறிக்கிறது முட்டாத்தனம். போட்டா கைய விடுறா, ஒன்னா கையில வேணாண்டா, கைய விடுறா, வேணாண்டா வேணாண்டா. இதுவரைக்கும் உன் கூட ஓடி வந்த என்னால இதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியலையா? பாக்கியம், இந்த மண்ணில பிறந்த ஒவ்வொரு பொண்ணும் இந்த எல்லையை தாண்டும் போது கழுத்துல தாலியோடு தான் போயிருக்காங்க. அப்படி போறதுதான் எனக்கும் பெருமை, இந்த மண்ணுக்கும் பெருமை. நாம 2 பேரும் இந்த மண்ணோட எல்லையை தாண்டும் போது புருஷன் பொண்டாட்டியா தான் போகணும். பாக்கியம், என்னைக்கு நான் உன்னை நினைச்சனும் அன்னைக்கே மனசார தாலி கட்டிட்டேன். இப்போ உன் கழுத்துல தாலி கட்டி தான் கூட்டு போனா அதுக்கு நான் தயாரா இருக்கேன். வா. இப்படி ஒரு முடிவு தருவீங்கன்னு நாங்க நினைக்கவே இல்லை. இத பாருங்க, இவங்க வாழ்க்கையோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டாங்க. இந்த ஊர் ஜனங்க வந்து இவங்களை பிரிக்கிறதுக்கு முன்னாடி நானும் இவங்களை ஒண்ணு சேர்த்து வச்சிடணும். பாக்கியம் கழுத்துல இவர் 3 முடிச்சு போட்டார்னா இந்த ஊர் இல்ல இந்த உலகமே வந்தாலும் இவங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. அதுதாங்க இந்த மண்ணோட சம்பிரதாயம். ஜானகி, எத்தனையோ பெண்களுடைய மாங்கல்யத்தை உன் வைத்தியத்தினால காப்பாத்திருக்க. இப்பவும் பாக்கியத்துக்கு தாலி பாக்கியம் உன்னாலதான் கொடுக்க முடியும். இங்க பாருங்க, அவங்களுக்காக நான் எது வேணாலும் செய்ய காத்திருக்கேன்.
உன் கழுத்துல இருக்கிற தாலியை மட்டும் கழட்டி கொடுத்தா போதும். ஜானகி, நீ யோசிக்கிறதுல அர்த்தம் இருக்கு. எந்த பொண்ணும் தான் புருஷன் உயிரோட இருக்கும்போது தாலியை கழட்டி கொடுக்கவே மாட்டான். அதே சமயத்துல வேற ஒரு தாலியை தேடி போற அளவுக்கு இப்ப நேரம் இல்ல. நாம வாழ்ந்தவங்க, அவங்க வாழ வேண்டியவங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு தாலி ஒண்ணுதான் பிரச்சனை இருக்குன்னா அதுக்காக இந்த தாலியை கழட்டி கொடுக்கறது தப்பே இல்லை ஜானகி. இந்த நாட்டுக்காக என் புருஷன் காலை கொடுத்தாருன்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு பெருமைப்பட்டனோ அதை விட உண்மையான காதலர்கள் ஒண்ணு சேர்றதுக்காக தான் கட்டின தாலியை கழட்டி கொடுன்னு கேட்கிறேன் புருஷனை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உயிர்களை காப்பாத்துறதுக்கு தான் நான் காரணமா இருப்பேனே தவிர அழியறதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். எனக்கு தெய்வம் நீங்க தாங்க. உங்களை மீறி நடக்கிற சக்தி எனக்கு இல்ல. இந்த தாலியினால இவங்க 2 பேருக்கும் ஒரு வாழ்க்கை கிடைக்குதுன்னா அதுக்காக இந்த தாலியை கழட்டி கொடுக்கறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தம்பி, இந்த தாலி முறப்படி அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியா கட்டப்பட்ட தாலி. இத அந்த பொண்ணு கழுத்துல நீ கட்டு. அதுக்கப்புறம் எவன் என்ன செய்ய முடியும்னு நான் பாத்துறேன். கட்டு. வந்திருக்கிற டாக்டர் அம்மாவும் மிலிட்டரிக்காரரும் புதுசா ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. இதுவும் புதுசா செஞ்சதுதான். பாக்கி என் கழுத்துல நான் கட்டுறதுக்கு. விடிஞ்சா உன் கழுத்துல நான் தாலி கட்டலான்னு இருந்தேன். அது வேற மாதிரி முடிஞ்சு போச்சு. மருத உன்னை தொட்டு தாலி கட்டினதுக்கு அப்புறம் அந்த தாலியை கழட்டி எறிஞ்சிட்டு இந்த தாலியை கட்ட அளவுக்கு நான் கேவலமானவன் இல்லை. ஏன்னா நானும் இந்த மண்ணில் பிறந்தவன் தான். இந்த மண்ணில் பிறந்த எந்த பொண்ணுமே செய்ய முடியாத தியாகத்தை உங்களுக்காக இந்த டாக்டர்மா செஞ்சிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பூவும் பொட்டுமா இருக்கிற இவங்க இந்த புனிதமான தாலியோடையும் இருக்கணுன்றதான் என் ஆசை. சார், இத கட்டிருங்க. கட்டுங்க சார். நீங்க உங்க பொண்ணுக்கு செஞ்சு வைக்க முடியாத கல்யாணத்தை இந்த டாக்டர் மாவும் மிலிட்டரிக்காரரும் செஞ்சு வச்சுட்டாங்க. வாக்கியத்தை எப்படியும் கல்யாணம் பண்ணணுங்கிற ஆசையில நான் சில தப்புகளை பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க. நான் இவரை மனசார விரும்பல. அவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இனிமே நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணாலும் சரி, இந்த அறிவால வெட்டி போட்டாலும் சரி, உங்க இஷ்டம். ஐயா, நான் உங்க மாலை கட்டிட்ட மாப்பிள்ளை ஆயிட்டாலும் நான் என்னைக்குமே உங்களுக்கு நன்றி உள்ளவன் தான். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. மருத, நீ அவளை புரிஞ்சுக்கிட்ட,
அவ உன்னை புரிஞ்சுக்கிட்டா. உங்க 2 பேரையும் நான் தான் புரிஞ்சுக்கலப்பா. தகுதி வித்தியாசம் பார்த்தேன் பாரு, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அதனால உங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ற தகுதி எனக்கு இல்ல. ஏமானத்தையும் இந்த ஊர்மானத்தையும் காப்பாத்தந்தே அந்த 2 பேர் தான். அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்.